சார் கொஞ்சம் நவுந்துக்கோங்களேன், அவருக்கும் கொஞ்சம் வழி விடுங்க. நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் ஐயா கொள்கையை பிடிக்குமா தமிழ் அரசு? நிச்சயமா. அண்ணல் அம்பேத்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர். உலகத்துல இருக்க எல்லா மொழிகளிலையும் அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவேன். இதான் என் கொள்கையே. அண்ணல் அம்பேத்கர் வழியே நான் செய்வேன். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்வேன். அவர் சொன்னது மிகப்பெரிய விஷயம். அதை எல்லா மொழியிலையும், உலகத்துல கத்தின் மொழியிலும் மொழிபெயர்க்கணுன்றது என்னுடைய நோக்கம். நிச்சயமா செய்வேன். அதுக்கப்புறம் கீழே யாரு, உங்கள் கட்சி ஜாதி அடிப்படையில் நடக்குமா? நிச்சயமா நடக்காது. ஜாதி மதம் அதெல்லாம் நம்ம கடந்தவன் நான். ஆனால் ஜாதி அடிப்படையில் மதம் மதிப்போம் மனிதம் காப்போம்னு சொல்றேன். மனிதம் காக்கணுன்ற, மதத்தை மதிக்கணும்னு சொல்றேன். மதத்தை மறக்கணும்னு சொல்லலாம். மறக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு மதத்தில் தான் நீ பிறந்திருப்ப. அப்போ ஏதோ ஒரு மதத்தில் நீ பிறக்கும் போது அதுல இருந்தா சின்ன வயசுல வளர்ந்துருப்ப. அந்த மொழியில பேசினாதான் உனக்கு ஒரு மொழியே, மதம் மொழி இதெல்லாம் ஒன்று பிணைஞ்சுதான் இருக்குதுங்க. அப்போ அந்த மொழியும் மதமும் நீ சொல்லி விடுற. சின்ன வயசுல இருந்து விநாயகர் கும்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. விநாயகர்னா என்ன, ஏன் கும்பிட சொன்னாங்க, முருகரை ஏன் கும்பிட சொன்னாங்க தெரியணும். சின்ன வயசுல வந்து இயேசு கிறிஸ்து பைபிள் படிக்க சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்டின் பிறந்தவங்க. அப்போ பைபிள்லாம் என்ன, பைபிள் என்ன சொல்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் குரான்ல என்ன இருக்குது, குரான்ல ஏன் அவங்க வந்து இது பண்ண சொல்லியிருப்பாங்க, எது பண்ண சொல்லியிருப்பாங்க, நமாஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. எதுக்கு நமாஸ் பண்ணோம், என்ன நபிகள் நாயகம் சொல்லியாரு, என்ன அல்லாஹ் சொல்லியிருக்காருன்னு சொல்லி விடுவோம். இதை விட்டுட்டு அதை மறந்துடு, அதை தாண்டி வான்னா எப்படி மறப்பா, எப்படி தாண்டி வர்றதுங்க? வாய்ப்பு கிடையாது. அதனால அதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நிலை வரும்போது தானாவே மதம் கடந்து வெளியே போயிடுவான். ஸோ இதான் என்னுடைய நோக்கமே. மதம் கடந்து வெளியே போகணும்னா பிகினிங்ல மதத்தை பத்தி முழுமையா சொல்லி கொடுக்கணும். ஆனால் தான் நான் குரானு, பைபிள், பகவத்கீதை எல்லாத்தையுமே கொடுக்குறேன். இதுல எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க, பதில் சொல்றேனே சொல்றேன். ஸோ அடுத்தது உங்கள் கட்சி இதெல்லாம் விடுங்க. நீங்கள் அண்ணல் உங்கள் கட்சி. நன்றி ஐயா, உங்கள் பேச்சில் உண்மை கண்டேன். யார் இருக்குன்னு தெரியலையே, தமிழ் அரசு. சரி, நல்லா இருங்க. அடுத்தது உங்கள் ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டார் ஆம்ஸ்டாங் டிவி. ஆன்மீகம்னா நல்லா வாழ்றது. சிம்பிளா சொல்லணும், ஆன்மீகம்னா நல்லா வாழ்றது. ரொம்ப அதிகமாக பேசணும்னா அடுத்த ஸ்டேஜ் போகலாம். ஆன்மீகத்துக்கு பல ஸ்டேஜ் இருக்குது. ஆன்மீகம்னா முதல்ல நல்லா வாழணும். வேற யார் கொஸ்டின் கேட்குறீங்க? யாருமே வந்து கேட்டீங்கன்னா நல்லது, கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. யாருன்னா யாருமா கேள்வி கேட்டாங்க? இது ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஆன்மீகம், தியானம், ஞானம் 3 விஷயத்த கேட்டாரு. அடுத்து கமெண்ட்ல கதிர் ஏதோ கேட்டிருக்காரு பாரு. கதிர்வேலன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கதிர் நம்ம நண்பர் அவரு, கதிர்வேலன். அவர் வந்து இதுல கேட்டிருக்காரு. அவர் நம்பர் வேணா கொடுக்குறேன். அவர் நம்பர் வந்து நீங்க ஃபோன் பண்ணி என்னங்க கேள்வி என்ன கேட்டீங்க, எந்த இடத்துல கேள்வி கேட்டீங்கன்னு கேளுங்க. ஏன்னா அவருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சாரம் தெரியல. என் மொபைல் எங்க, அதுல கடைசி ஏதோ மேக் மை ட்ரிப் கஸ்டமர் கேர். இப்போதைக்கு என்னால் பேச முடியாது, பின்னாடி பேசுவோம். ஸோ என்ன வேங்கல் டேமிங் நிலைப்பாடு என்ன எனக்கு புரியலையே. எனக்கு நிலைப்பாடு என்னன்னு புரியல. ஆமா, ஆமா. இல்ல ஆன்மீகத்தை மட்டும் இல்ல, ஆன்மீகம் நல்லா வாழ்றதுன்னு சொல்றேன். நல்லா வாழ்றதுக்கு என்ன வேணும்? இல்ல பணம் வேணும். அப்புறம் பணம் இல்லாம எங்க நல்லா வாழ்றதுங்க? பணம் வேணும் தானே. பணம் வேணும். பணம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பணம் சம்பாதித்து தான் எல்லாருமே ஓடுறாங்க. ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் பணம் சம்பாதித்தாவே செலவு பண்றாங்க. ஏன் பணம் வரமாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். இது ஆன்மீக ரீதியா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பணம்லாம் இன்ஃபினிட்டி, எல்லையற்ற அளவில் கடவுள் படிச்சிருக்குது. எல்லையற்ற அளவில் கடவுள் படிச்சிருக்கும் போது அது ஏன் உங்ககிட்ட கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஆன்மீக ரீதியாக சொல்லி தருவேன். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பணம் வரும். பணம் தடைபடவே படாது. நான் அது என்கிட்ட வந்தால் அதுக்கு பேர் ஆன்மீக அடிப்படை கல்வின்னு ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த கல்வியை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அப்படின்னா என்னன்னு புரியும். பணம் வரவு அதிகமாயிரும். கடன் இருந்தால் வெளியே வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் தான் வந்தாரு. என்ன இப்படி வந்தாரு? இப்படிதானே வந்தாரு? இப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? இப்படிதான் வந்தாரு. ஆனா மக்கள் எல்லாருமே அவர் வந்து சமூக வலைதளத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணி அமைச்சிட்டாங்க. ஏது அமைச்சாங்க? அதாவது இல்லாத கேள்வி எல்லாருமே ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு அவரே வந்து ரொம்ப நட்டமா கிண்டலமா பண்ணிட்டாங்க. ஏன் கிண்டல் பண்றாங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல பண்ணிட்டு போட்டோம். இப்ப என்ன கூட பண்ண சொல்லலாம் கொஞ்சம். யாராவது நெட்டிசன் இருந்தா, இல்ல யாராவது நெட்டிசன் இருந்தா என்னை ரொம்ப ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு அதுதான் நான் என் தாழ்மையான வேண்டுகோள். யாராவது நெட்டிசன் இருந்தார்கள் என்னை ரொம்ப அதிகமா ட்ரோல் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுலயும் நான் விளம்பரம் ஆயிடுவேன். எல்லாருக்கும் தடையா எது இருக்குதோ அது எனக்கு படிக்கல். அவர் தானே அப்படி பாட்டு பண்ணாரு, தடைக்கல்லும் எனக்கு படிக்கல் பாயிண்ட். திடீர்னு கட்சி மட்டும் போயிட்டாரு. பேரத்தோடு சரி செயல்படுறது. அவர் நம்பி எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு
கட்சி மூட்டு போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வயசாகிடுச்சு. ஸோ ஒரு ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாரு, அரசியல் வேண்டாம்னு சொல்லி ஆன்மீகத்தில் ஒதுக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து ஃபாலோ பண்ணுறது பாபாஜியை. பாபாஜி இமயமலையில் இருக்காருங்க. அவர் அடுத்தது வந்து இங்கே டி நகரில் ஒரு இருக்குது அவருது. என்ன பேர் அது, என்னது, என்ன அது புக்கு, அந்த புக்கு எங்கம்மா, பரமஹம்ச யோகானந்தர். அது சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று வரும். அதனால என்னது சசங், அந்த அந்த புக்கு எடுத்துனுவாமா அதில் போய் அந்த புக் பரமஹம்ச யோகானந்தர் புக்கு எடுத்துனோம். அந்த புக்கில் நான் வச்சுருக்கேன் பரமஹம்ச யோகானந்தர். அந்த இடத்துக்கும் திடீர்னு போயிருக்கேன். ரஜினி சார் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் அந்த ஞானம் அடைஞ்சு போய் முக்தி மோட்சம் அடையணுன்றது தான் நோக்கமாக இருக்குது. முக்தி மோட்சம் ஞானம், அது முக்தி சித்தி. வள்ளலார் வந்து சித்தி அடைஞ்சாரு. முக்தி அடைஞ்சது யாருப்பா அப்படின்னா நிறைய பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்க. முக்தினா என்ன, சித்தினா என்னன்னு தெரியணும் தானே. சரி, அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், உடல் மனம் உயிர் 3. உடல்னா என்ன, மனம்னா என்ன, உயிர்னா என்ன தெரியணும் தானே. ஏன்னா ரஜினி சாருக்கு இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பயன்படும். நேராக ரஜினி சாருக்கு வீடியோ போட்டுருங்க. போட்டு அவர் அதுமாரி போய் இமயமலையில் போய் அந்த குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அங்கே தான் பண்ணணுமா, இங்கே உட்காந்துனே பண்ணலாமா? அங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணலாம். ஆனால் ரஜினி சாருக்கு முக்தி அடையணும்னு நோக்கம். அதனால இதுக்கப்புறம் ஜென்மமே வேணாம், நோக்கமான்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்டால் தெரியும். ஸோ அவர்கிட்ட கேட்கலாம், முக்தி அடையணும் நோக்கமா அப்படின்னு. அப்படி நோக்கமாக இருந்தால் என்கிட்டையும் கற்றுக்கலாம். அவர் ஏன்கிட்ட கற்று, ஏன் சார் நீங்கள்? ஆமாம், நான் ஞானம் அடைந்த மனிதன். யார் யார் ஞானம் அடைந்த மனிதர்கள்? புத்தர், ஏசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அதுக்கப்புறம் வள்ளலாறு, சிவவாக்கியர், திருமூலர், திருமூலர், அதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தர். ஸோ இது வந்து இதில் எல்லா விஷயமும் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்குள்ள நான் போயிருக்கேன். எப்போ போயிருக்கேன்னா 2022 நான் போயிருக்கேன். அங்கே இருக்கிற வந்து ஹெட்டுக்கு மீட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. ஓகே, ரஜினி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் ஃபாலோ பண்ணுறாருன்றார். இவர் தான் பரமஹம்ச யோகானந்தர் தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேர் அப்படி தானே, பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய குரு யார் அப்படின்னு சொன்னால் இவர் பாபாஜி. பாபாஜி இன்னும் உயிரோட இருக்காரா? ஆமாம், உயிரோட இருக்கார். பரமஹம்ச யோகானந்தர் உயிரோட இருக்காரா? இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் கடவுள் கூட கலந்துட்டார். பரமஹம்ச யோகானந்தர் அவர் தன் உயிரை விடும்போது யூஎஸ்ஏல எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு உயிரை பிரிச்சுக்கினார். இந்த உடம்பு அவருக்கு எத்தனை நாள் அழுகாமே இருந்துச்சுன்னு தெரியும். அதுமாரிலாம் உண்மைதான். அதுமாரி நடக்குமா? நடக்கும். காமிச்சிருக்காரா? காமிச்சிட்டு தான் போனார். கரெக்டா? இதில் வந்து யூஎஸ்ல வேற மாதிரி இருக்கு, இந்தியாவில் வேற மாதிரி இருக்கு. இந்தியாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா யோகாதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு இந்தியாவில். ஸோ அது டி நகர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச்சோட ஹெட்டோடைய நம்பரும் என்கிட்ட இருக்குது. நான் அவரை போய் மீட் பண்ணியிருக்கேன் 2022. தெளிவாக இந்த புக்கை தெளிவாக போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது வந்து ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன் சார்னா, உங்களுக்கு தெரியணும் தானே. பகவத்கீதை சொல்லியிருக்கு, உடலை வருத்தி தவம் செய்பவர்களை விட யோகி சிறந்தவன். உடலை வருத்தி தவம் செய்பவர்களை விட யோகி சிறந்தவன். ஞான மார்க்கம் அல்லது கர்ம மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை விடவும் அவன் சிறந்தவன். எனவே ஓ அர்ஜுனா, நீ யோகி ஆகுக அப்படின்னு பகவத்கீதையில. யோகினா யார்? ஞானினா யார்? உடலை வருத்தி தவம் செய்வர்களை விட யோகி சிறந்தவன். யார் உடலை வருத்தி தவம் செய்யறான்? ஞான மார்க்கம் அல்லது கர்ம மார்க்கத்தை பின்பற்றுவர்களை விடவும் அவன் சிறந்தவன். ஞான மார்க்கம்னா என்ன, கர்ம மார்க்கம்னா என்ன? ஞான மார்க்கத்தில் என்ன சொல்ல வராங்க, கர்ம மார்க்கத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியணும் தானே. ஞானம்னா என்ன, யோகம்னா என்ன? 4 மொத்தம். அதுல 3வது யோகம், அடுத்தது 4வது ஞானம். ஞானம் அடைந்தவர்கள் யார் யார்? சார் இந்த ஞான மார்க்கத்தை பத்தி பேசுறேன். ஞானம் அடைந்தவர்கள் யார் யார்? என்லைட்மெண்ட்னா என்ன? ஞானம் அடைந்தவர்கள் யாரு? புத்தர் ஞானம் அடைஞ்சாரா இல்லையா? ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னாரு. உண்மைதானா? உண்மைனா ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்ப ஆசைப்படலாமா வேணாமா? எது ஆசை, எது தேவை? சரி, ஞானம் அடைந்த மாதிரில என்னன்னா சொல்லிட்டு போனோம். ஏசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாரு? ஒரு கணத்தை இறந்தால் மறுகணத்தை காட்டு. இவர் என்ன, நபிகள் நாயகம் என்ன சொல்லி, ஞானம் அடைந்த மனிதர் வாழ்ந்துட்டு போயிருக்கார். வாழ்ந்துட்டு நிறைய விஷயம் சாதிச்சுட்டு போயிருக்கார். ஓகே, எனக்கு நபிகள் நாயகம் சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றது, ஒரு விதமான உணர்வு அதிகமாக வந்துடும். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மனிதன் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன சொல்றாங்க, நீங்க அப்படி இருந்தால் கூட உங்களை மெக்கா மெதினா விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன ஏன் மெக்கா மெதினா விடக்கூடாது அப்படின்னா அடுத்த கொஸ்டின், நீ வந்து முஸ்லீம் இல்லை. நான் சொல்றேன், நான் மார்க்கம் தானே சொன்னாரு மெக்கா மெதினா நபிகள் நாயகம்.
எங்க மதத்தை சொன்னாரு? மார்க்கமே சிறந்தது, மார்க்கம் தான் சொன்னாரு. மனிதர்களை மதிக்கணும். சாப்பாடு இல்லைன்னா, நீ உன் பக்கத்து வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா உன் சாப்பாடை வச்சு நீ சாப்பிடாத, பாதி அங்க கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொன்ன மனிதன். அந்த மனிதன் வாழ்ந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கரெக்டா? உங்களுக்கு வேணுமா? இதுதான் குரான். கரெக்ட் தானே? இந்த குரான் தான் நான் சொல்றேன். இந்த குரான் உண்மை தானே? ஏன் நான் பிறந்த இந்து மதத்துல பிறந்துட்டேன், அது ஏன் தப்பா? பிறப்பால் நான் இந்து, ஆனா என்னுடைய நான் ஏத்துக்கணும் மதம் அப்படின்னு கேட்டா குரான். நான் ஒரு முஸ்லீம், ஆமா நான் முஸ்லீமே, என்ன பண்ண போறீங்க? நான் கிறிஸ்தவனா, ஆமா நான் ஒரு கிறிஸ்தவனே. ஹிந்துவா, ஆமா நான் ஒரு இந்து, நான் ஒரு பௌத்தன். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்களோ அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? சாய்பாபா, ஆமா எல்லாமே நான் எல்லாமாவே ஆயிட்டேன், என்ன பண்ண போறீங்க? என்ன நீங்க யாராவது வந்து குற்றப்படுத்துறீங்கன்னா அது நீங்க உங்க சாய்பாபாவை தான் குற்றப்படுத்துறீங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகத்தை தான் குற்றப்படுத்துறீங்க. ஏன்பா அப்படின்னா, நான் என்ன கேட்டேன்? நானும் ஒன்றும் கேட்கல. நபிகள் நாயகம் வாழ்ந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். நான் என்னவா இருந்தேன்? நானும் ஒன்றும் இல்லை, நான் மனுஷனா இருக்கிறேன். எந்த மதம் கடந்து இருக்கிறேன், என்ன பண்ணலாம்? இப்ப ஏதோ ஒரு மதத்துக்குள்ளதான் நீ இருக்கணும், அப்பதான் தொப்பி இப்பி போட்டுனா தான் உள்ள போய் பார்க்க முடியும்னா என்ன அர்த்தமா இருக்குது? நான் போட்டுக்கிறேன்னே சொல்றேன், நானும் ஒன்று போட மாட்டேன்னு சொல்றேன். நான் என்ன தொப்பி போடணுமா போட்டுக்கலாம், வேற நான் சுமத் பண்ணணுமா பண்ணிங்கன்னா போச்சு. இதுல போய் என்ன இருக்குது? நான் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே? அப்பதானே விடுவீங்க? நான் இங்கே வரேன். கிறிஸ்டினா மாறணுமா? ஆல்ரெடி பேப்டிசம் எடுத்தோம் தானே. ஸோ இதுல வேற ஆர்சி சிஎஸ்ஐ பந்த கொடுத்து பிச்சு வச்சுன்னு ஒரு பிரச்சனை பண்ணிடுறது. பிரச்சனை பண்றதுக்கா பைபிள்? நல்லா இருக்குது பைபிள, பிரச்சனை பண்றது பைபிள். பாவஜீதியில பிடிச்சி அடிச்சு ஏன்னா ஜாதி மதம், அதுல நான் பிறந்தேன், இதுல நான் பிறந்தேன், தலையில பிறந்தேன், காலில் பிறந்தேன். எதுல பிறந்தேன் என்னப்பா? எல்லாருக்கும் தலை இருக்குது தானே, எல்லாரும் கால் இருக்குது தானே. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்குலாம்? ஏன் சண்டை போட்டுன்னே இருக்கீங்க? ஏன் வாழவே மாட்டேன்றீங்க? வாழும் தானே, வாழ்றது தானே இந்த உலகம் படைக்கப்பட்டது. எப்போ புரியும் உங்களுக்கு? கரெக்டு தானே? எங்கிருந்து எங்க போயிட்டோம்? கேள்வி என்ன? ரஜினி வந்து அவர் ஆரம்பிச்சாரு, கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் அழிஞ்சுட்டாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஆனா ஒவ்வொன்றா கடந்து போயிட்டோமா? இப்ப அதான் சொல்றேன், ஈவன் ரஜினி சார், எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, ஓகே, உங்களுக்கு ஞானம் அடையணும்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, அடையலாம். ஆனா முடியலன்னா ஒரு நல்ல குரு வேணும், ஆன்மீக குரு. அது யாருன்னா, நீ சாய்பாபா, அவர் பேர் என்ன, பாபாஜியை கூட நீ குருவா ஏத்துக்கலாம். ஆனா அந்த குரு உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு புரியுமா? அவர் என்ன பேச வர்றாருன்னு உங்களுக்கு புரியுமா? அவர் பேசுவார் உங்ககிட்ட. சாய்பாபா நேருக்கு, அது சாய்பாபான்றேன், பாபாஜி நேருக்கு நேராக வருவார். ஆனா அவர் வர்றது உங்களால் பார்க்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பார்த்துருந்தா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுமா? பரமஹம்ச யோகானந்தர் நேருக்கு நேராக வருவார். வந்தாருன்னா அவர் பார்க்க முடியுமா உங்களால? பார்த்துட்டேன், இவர் தான். பார்க்க முடியுமா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுமா உங்களுக்கு? ரஜினிகாந்தே கேள்வி கேட்குறேன். வீடியோ எடிட் பண்ணி போட முடியுமா தைரியமா? பிரசுதான் நீங்க தைரியமா போடுவீங்களா? இல்ல இது பிரஸ்ஸை மூடிடுவாங்கன்னு பயப்படுவீங்களா? நான் அதெல்லாம் கிடையாது. ரஜினி சாருக்கு நேரம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அவர் ஞானம் அடையணும்னா நான் சொல்றேன், இப்பே நல்ல குரு வேணும். நல்ல குரு யார்? ஆனா பரமஹம்ச யோகானந்தர். அடுத்தது பாபாஜி. பேசுறது புரியுமா? புரிஞ்சுன்னா சொல்லுங்க. புரிஞ்சிச்சு சார் எனக்கு, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க வாங்க. ஏன்னா நானே ஒரு குரு கலையரசன், நானே ஒரு குரு சொல்லி கொடுக்குறவன் தான். ஸோ என்னப்பா அப்படின்னா, முக்தினா என்ன, மோட்சம்னா என்ன, கரெக்டா? சித்தினா என்ன, யார் சித்தி அடைஞ்சாங்க? 63 நாயன்மார்ல யார் யாரெல்லாம் சித்தி அடைஞ்சாங்க தெரியணும் தானே? இல்லையா? ஆமா சார், நீங்க கர்நாடகால பிறந்திருக்கலாம், இந்து மதத்தில் பிறந்தீங்களா, முஸ்லீமா, கிறிஸ்டினா? இந்து மதத்தில் பிறந்தீங்க, புரியணும் தானே? நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? நடிகர் ஆகிட்டீங்க, நல்லா சம்பாதிச்சாச்சு, நல்லது. கட்சி நின்னீங்க, ஆன்மீக அரசியல் சொன்னீங்க, முடியல, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, நல்லது. இதெல்லாம் சும்மா நாடகம் தானே இந்த பூமியில? அந்த நாடகத்தோட போதுமா? அடுத்த ஜென்மம் வேணுமா வேணாமா? திருக்குறளை போய் எடுத்து பாருங்க. 10வது திருக்குறள், திருவள்ளுவர் சொல்லிக்காரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி என்ற பெருங்கடல்ல நீந்தணும்னா இறைவனடி சேரணும்னு சொல்லிக்காரு. இறைவனடி எப்படி சேருவீங்க? ஒரு குரு இல்லாம இறைவன் காலடி உங்களுக்கு தெரியவே தெரியாது. குரு இல்லாம உங்களால போய் சேரவே முடியாது. இது சத்தியம் நான் சொல்றது. யார் குரு அப்படின்னா, இறைவன் தான் குரு எனக்கு. ஏன்னா ஒரு குரு உருவாக்குறது இறைவன் தான், அவர் தான் குரு. ஒரு சுயம்பு, அவர் தன்னைத்தானே உருவாக்குறதுன்னா இறைவன் தான் உருவாக்கும். அவன் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். மற்றவனுக்கு அப்போ அவன் குரு ஆகணும்னா, குருவாக தகுதி ஆகணும்னா அதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அது கடவுள் தான் டிசைட் பண்ணுவார். இது இப்போ வந்ததில்லை ஞானம்,
ஜென்மாந்தரமாக நடக்கிற விஷயம் இதெல்லாம். ஜென்மமாக எடுத்துனே வரும்போது தான் ஒரு ஸ்டேஜில் ஞானம் அடைஞ்சு, இங்கே ஞானம் அடையிறது மட்டும் இல்லை, அன்பே சிவமாக இருந்து அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட போய் சேர முடியும். அப்போ யார் யாரெல்லாம் அன்பே சிவமாக இருந்தாங்கன்னா இவங்களாம் அன்பே சிவமாக இருந்தவங்க தான். இவர் பாபாஜி, அதுக்கப்புறம் நிறைய பேர் 63 நாயன்மார்கள், அதுக்கப்புறம் சிவவாக்கியர், திருமூலர், இன்னும் நிறைய பேர் வந்து இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போக போக உங்களுக்கு புரியும். இப்போ நான் பேசுறது ஒன்றும் பெருசாக இருக்காது. எப்போ பப்ளிக்கில் போய் அது வருதோ அந்த பேச்சுக்கள்லாம் அன்னைக்கு என்னை தேடி எல்லாருமே வருவாங்க. ஈவன் தான் ரஜினிகாந்த் வந்தாலும் வரலாம். இல்லை இவர் ஏதோ பேசுகிறார், எதுவும் பேசல, உன்னிப்பாக கவனிக்க சொல்லு, நான் என் பேச்சை உண்மைதானான்னு தேட சொல்லு. ஆமாம், நான் இங்கே போனேனான்றது விசாரிக்க சொல்லு. இங்கே சென்னையில் யார் ஹெட்டோ அவர்கிட்ட போய் பேச சொல்லு, இவர் வந்திருக்காரா அவங்ககிட்ட அப்படின்னு. அவர் அங்கே போவார்ல, அங்கே போய் அங்கே விசாரிக்க சொல்லு. அவர் வந்து என்ன கேட்டார், அதை பற்றி கதையெல்லாம் சொன்னாங்களா, இதை பற்றி மகாபாரத்தை பற்றி சொன்னாங்களா, அதில் அவர் என்ன பேசினார் கேளுங்க. இல்லைனா என் யூடியூப் சேனல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் ஆன்மீக அரசியல் அவர் ஆரம்பித்தார், அவரால் முடிக்க முடியல. நாங்கள் ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ திருப்தி வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், அதெல்லாம் ஜகா வாங்கி போகிற மாரி இல்லை. நாங்கள் ஒரிஜினல் பீஸ், அதனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். கீழே இறங்கி வேலை செய்வோம். நாங்கள் ஒன்றும் ஃபாரின் காரில் போகிறோம் ஆள் இல்லை. ரைட், அடுத்த கொஸ்டின். இன்றைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்யூனிட்டி அடிப்படையில் போயிட்டு சரியா, நீங்கள் எதுக்கு ஆன்மீக கம்யூனிட்டி அடிப்படையிலாம் என்ன சொல்ல வரீங்க? ஜாதி அடிப்படையில் போகுது, ஜாதி அடிப்படையில் போகுது, நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்ல எல்லா மனிதர்கள் தான். நீங்க சொல்லல, எல்லாருமே வந்து ஜாதி கட்சி நிறைய இருக்கு, இருக்கட்டும். அப்படிங்கும்போது நீங்க வந்து எல்லா இறைவனையும் கம்யூனிட்டி இல்ல, எல்லா இறைவன்றது என்னுடைய ஆன்மீக பயணம். அடுத்தது இப்ப வந்து வளர்ச்சி கட்சின்றது கட்சி பயணம். ஆமா, கட்சி இப்ப பேர் மாத்திருக்கேன். எல்லா இறைவனும் கட்சி ஆரம்பிச்சேன், அது ரிஜிஸ்டர் பண்ணி டைம் எல்லாம் ஆகும், அதனால வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அது வந்து 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எனக்கு தெரியாது. ஸோ முன்னாடியே நம்ம வேலை செஞ்ச கட்சி வந்து வளர்ச்சி கட்சி, நான் அதில் தலைவராகவே இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஃப்ரீடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வெளியே வந்தேன். இப்போ போய் மறுபடியும் அவரை ஐயா சிவகுமார் அவர்கிட்ட கேட்டு, திரு குரு அவர் எனக்கு, அவர்கிட்ட கேட்டு அன்னை இந்திரா 8 நம்பர் 8 அன்னை இந்திரா நகர் புத்தகரம், இதில் தான் அது. அதான் கட்சி ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ கட்சி ஆஃபீஸ் ஆகியும் என்கிட்ட இருக்குது. இப்போ அவர் கொடுத்துட்டாரு, நீங்கள் காலைல எழுதியும் கொடுத்துட்டார். நீங்கள் வந்து அந்த கட்சியை வந்து வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி, அதில் நீ போய் எலெக்ஷனில் போய் நின்றுன்னு சொன்னார். சொல்லி நல்லா இரு, சீஃப் மினிஸ்டர் ஆகிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார். அவர் அப்படி தான் வாழ்க்கை அனுப்பிச்சார் என்ன, சீஃப் மினிஸ்டர் ஆகிடு நல்லா இரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ நானும் அதுக்கு தான் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன். ஈவன் தோ பை எலெக்ஷன் வந்தால் கூட நிற்பேன். பை எலெக்ஷன் நடுவில் ஏதோ ஒரு எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டில் அப்படின்னு, வல்லரசு கட்சி சார்பாக நான் நிற்பேன். தனித்து தான் போட்டுவிடுவீங்களா அப்படின்னா அது சூழ்நிலையை பொறுத்து தான். ஏன் அப்படின்னு சொன்னால் நல்ல மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது நல்லா தானே இருக்கும். ஏன் வேணான்னு சொல்றீங்க? வேணாம் எப்படி சொல்ல முடியும்? பஞ்சபாண்டவர்களுக்கு யார் துணையா இருந்தாருன்னா கிருஷ்ணர் துணையா இருந்தார். கரெக்டு தானே? துரியோதனுக்கு யார் துணையா இருந்தாங்கன்னா கர்ணன் துணையா இருந்தான். செத்து போயிட்டான் கர்ணன், ஏன்னா சேர்ந்த இடம் சரியில்லை. ஆனால் நிறைய பேர் வந்தாங்கன்னா நான் வேணாம், நான் சொல்ல போறேன் வாங்க சார், ஆனால் சீஃப் மினிஸ்டர் நான் தான். என்னை அதை தாண்டி என்னை யாரும் ஒத்துக்கணும்னா நான் வர வேணான்னு சொல்லிவிடுவேன். கரெக்டாக சீட்டு வேணா தரேன், சீஃப் மினிஸ்டர் அவங்க இருந்தால் இல்லை, ஆட்சியில் பங்கு வேணா தரேன், ஆனால் சீஃப் மினிஸ்டர் நான் தான். அப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நான் தான். ஆமாம் நான் தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்பர் வாரியாக வல்லரசு கட்சி என் பேரில் வந்துச்சு. ஸோ நம்பர் வந்துச்சு. ஸோ இன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் தான் சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் நிற்க போகிறேன். யார் யார் சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் நிற்கிறது? ஒன்று நம்ம மதிப்புக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின், இல்லை தப்பாக சொல்லிட்டேன், அவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கேல இப்போ யாருன்னு தெரியல, மேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிற்பார். அவரும் உயர் திரு, அவரும் எடப்பாடி பழனிசாமி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறவர் வந்து விஜய் சார் அவர்கள், திரு விஜய் சார் அவர்களும். அடுத்து ரொம்ப நாள் இருக்கிறவர் திரு சீமான் சார் அவர்களும். ஓகே, அவங்க எல்லாரும் தான் இப்போ வந்து சிஎம் போஸ்டிங்கு நிற்கிற கட்சியில் இருக்காங்க. அப்போ எண்ணிக்குரிய கட்சி ஒரு 4 கட்சி தான். அடுத்தது பிஜேபியில் யார் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. பிஜேபி மேபி யார் கூட அலைன்ஸ் வைக்க பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஈவன் தோ ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் இருக்காங்கல்ல, அப்போ அலைன்ஸ் இருக்காங்கன்னா அப்போ இவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ போட்டி யார்? ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த பக்கம் வந்து இவர், அதுக்கு யார் கொடுப்பாங்க? யார் கொடுக்கணும்? யார் அதிகாரத்துக்கு வராங்களோ கொடுக்கணும், அவ்வளோதான். சீமான் சார், அதுக்கப்புறம் விஜய் சார். அடுத்தது வல்லரசு கட்சியின் சார்பாக திரு கலையரசன் அவர்கள் சிஎம் போஸ்டிங்கு நிற்கிறேன். 5வது கட்சி வந்து வேற யாரும் வந்து சிஎம் போஸ்டிங் நிற்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் தான் சிஎம் போஸ்டிங்.
234 தொகுதியும் நிற்க வாய்ப்பு இருந்தால் நின்றுவேன். நிச்சயமாக நிற்பேன். 234 தொகுதியும் நிற்பேன். ஸோ அப்போ அது டெபாசிட் வாங்குறாங்க இல்லைன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு 200 பேர் இருக்காங்களா இல்லையான்னு பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் ஏன்னா இன்னும் கட்சி எலெக்ஷனுக்கு 1 வருஷம் டேட் இருக்குது. அந்த 1 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம். கட்சி எப்பவுமே அது மாதிரி தான். என் கூட கூட்டணிக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு. இப்பயே சொல்கிறேன். ஆனால் சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் நான் தான். கூட்டணிக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு. எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்களோ அதை பொறுத்து, உங்கள் தனித்திறமை காமிச்சு நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்களோ அதை பொறுத்து. ஏன்பா அப்படின்னா நம்ம என்ன சீட்டு பிரித்து கொடுக்குறோமோ அதில் ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு அது அப்படி தான். ஜெயிக்காமல் எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ன எப்படி கொடுக்குது? நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறோம். இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அது 20 சீட்டு தான் வாங்குறாங்க. கரெக்டா? ஈவன் தான் நான் காங்கிரஸ்ல இருந்தவரே. அதனால எங்களுக்குள்ளேயே உள்கட்சியிலேயே பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா காமராஜர் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ வந்து 10 சீட்டு 20 சீட்டு கையேந்தி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அங்கே எப்போ நான் பேசல, அப்புறம் என்ன போயிட்டு ஏதாவது பேச போறீங்க? அங்கே பேசின்னு இருப்பாங்க மீட்டிங்ல. நானே பொறுப்பில் இருந்தவன் தான். என்ன அப்படின்னு சொன்னேன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் மாவட்ட செயலாளர் இருந்தவன் தான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. ஸோ அது இல்லாமல் இன்னும் சில பொறுப்புகள் இருந்திருக்கேன் எங்கள் காங்கிரஸில். ஸோ காங்கிரஸோடைய விரக்தி நிறைய பேர் இருக்குது இன்னும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் காமராஜருக்கு அப்புறம் இந்த ஆட்சி பிடிக்க முடியுதுன்றதால தனித்து நிற்கணுன்ற பேச்செல்லாம் இன்னும் அடிபட்டு தான் இருக்குதுங்க. ஸோ தனித்து நிற்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அங்கே உள்கட்சியில் காங்கிரஸ்குள்ளேயே அது மாரிலாம் பேச்சு இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் என் கூட கூட்டணி அமைச்சிச்சுன்னா நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு, மினிஸ்டர் போஸ்டிங்லாம் உண்டு. ஓகே, ஏன் அப்படின்னா ஆட்சி அது பங்கு இல்லாமல் கூட்டணிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆனாலும் அவங்க மினிஸ்டர் போஸ்டிங்கும் பங்கு உண்டு. ஸோ சில விஷயங்கள்லாம் செய்யப்படும். அது பின்னாடி கூட்டணி சேரும்போது தெரியும். ஒருவேளை பிஜேபி உங்க கூட வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கும் அதே தான். யாராக இருந்தாலும் கூட்டணி வந்தாங்கன்னா என்கிட்ட. ஆனால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணும். கூட்டணி தர்மம் இன்னும் ஒன்று இருக்குது, எத்திக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த எத்திக்ஸை தாண்டி நடந்துக்கூடாது. நடந்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ யாராக இருந்தாலும் யார் கூட்டணி வேணும். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் திருமாவளவன் ஆட்சியில் அதிகாரம் என்ன கேட்குறாரு. ஒருவேளை என் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிச்சயமாக ஆட்சியில் அதிகாரம் உண்டு. எவ்வளோ சீட்டு வேணும் சார், அது நாங்கள் பேசிக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அண்ணனுக்கு அது ஃபுல்லாக வந்து என்ன கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு இது இருக்குது. அதேமாரி அண்ணன் வந்து ஜெகன்மூர்த்தியார் அண்ணன் கூட அவரும் நான் ரொம்ப பர்சனலாக அவரும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாரி. அண்ணன் வீட்டுக்கு நான் யாராவே போவேன். ஜெகன்மூர்த்தியார் அண்ணன் தான் என் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கே வந்து சீட்டு என்ன 2-3 தான் கொடுக்குறாங்க இப்போ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அவர் தனியாக நிற்க முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அவர் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு. அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அண்ணன் வந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு. எவ்வளோ ஜெயிக்கிறீங்களோ, எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறீங்களோ அவ்வளோ சீட்டில் பங்கு உண்டு. வேற என்ன வேணும்? எலெக்ஷனை வந்து நீங்க வந்து எல்லா தொகுதியிலும் ஆள் நிக்க வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இது வந்து நீங்க எப்படி அதெல்லாம் எல்லா தொகுதியும் நிக்க வைக்கும் போது நிறைய ஒர்க் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. ஆமா, அதை எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்க? ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. ஆமா, கட்சி இப்போ இது பண்ணீங்க. ஆமா, பிரஸ் மீட் வந்து கட்சி நீங்க இது பண்ணல. ஆமா, இப்போ நீங்க கட்சி இது பண்ணிட்டீங்க. ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கட்சியில் தான் வந்துடுறோம். 224 ஆள் நிற்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகல. அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. என்ன ஜாலியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ன்றீங்க? இல்லையே, நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் ஹீரோ ஆயிடுறாங்க நிறைய பேர். இதுல போய் இந்த மீடியா இருக்குது, என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு, ஆன்மீக பலம் இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? கரெக்டா? நான் என்ன சொல்றேன், பேட்டிக்கு நேருக்கு நேரம் பேசிக்கலாம் யாரா இருந்தாலும். நான் டிபேட்ல வந்து உட்காடுறேன், யார் வேணா கூப்பிடுங்க. டிபேட்ல உட்காந்து நீங்க போட்டு பாருங்க. அப்ப யார் பேசுறாங்க? சரி, சீமான் அண்ணா கூப்பிடுறீங்களா டிபேட்டுக்கு? பேச்சுக்கு கூப்பிடுறீங்க தானே? என்ன மீடியா எந்த மீடியா வேணா கூப்பிடுங்க. நானும் வந்து சிஎம் போஸ்டிங் தான் நிக்கிறேன். எந்த மீடியா வேணா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன், பேசுவோம். பேசினா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக போறோம். அப்புறம் நான் புதுசாக வர போறேன், எல்லாரும் வர போறாங்க. ஓகே, யார் சரியான ஆளோ அவங்களும் எம்எல்ஏ நிற்க வைக்க போறேன். என் கட்சியில வந்து ஜாயின் பண்ணி யார் சரியா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டிங் நான் கொடுக்க போறேன். நான் தானே கட்சி தலைவர், நான் தானே முடிவு பண்ணணும். அப்ப நான் நேருக்கு நான் 234 பேரை சந்திக்க முடியாது என்னால. சார், நான் வந்து மொத்தம் 8 கோடி பேர் சந்திக்கிறது அது தனி வச்சுக்கோங்க. மொத்தம் 230 சரியான ஆள் தேர்ந்தெடுக்கும் தானே. தேர்ந்தெடுத்தா போச்சு. இப்ப கூட்டணி கட்சிக்கு இப்ப வந்து
திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆமா. திமுக இருக்குது. திமுக இப்ப ஆளா கட்டமைச்சிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி மீட்டிங் எல்லாம் போடுறாங்க. ஆமா. என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆமா. நீங்க அந்த நிலையில நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? இப்ப நிறைய பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும். அது ஆமா நிறைய பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ உங்களை மாரி அவங்களாம் சின்ன சின்ன மீடியா போட்டு பேசி தானே இருக்கிறேன் இல்லையா? இல்ல அதுல எலெக்ஷன் இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்ன கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ண மாட்டீங்களா நீங்க? அப்புறம் என்ன கிடையாது? இது மாதிரி வேலை செஞ்சு தானே இருக்கேன் சார். பெரிய மீடியாவை கூப்பிடணும். நான் ஏன் பெரிய மீடியா கூப்பிடணும்? அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. சின்ன மீடியால எக்ஸ்போஸ் ஆக பெரிய மீடியா என்கிட்ட வரும். சின்ன மாற்றம் இருக்கு. என்னன்னா இப்போ தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோத்துக்குள்ள அரசியல் பண்ணாரு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்ட்டு. நீங்க வந்து பிரஸ் மீட்லயே வந்து நீங்க எல்லாமே கொடுக்குறீங்க, அது ஒரு கேள்வியா வராதா? இல்ல நானே பொதுப்பணி செய்யலன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அந்த மாதிரி இல்ல நீங்க இப்ப இந்த ஏரியால பொதுப்பணி செஞ்சனா இல்லையான்னு வெளியே போய் வீடியோ எடுத்துக்கோங்க. பொதுப்பணினா என்ன நினைச்சுக்கிறீங்க? வெளியே போனா அது வரைக்கும் பார்க்கு, அந்த பார்க் மொத்தத்தையும் நிறைய வச்சிருக்கிறேன். பின்னாடி பக்கம் இருக்குது, அது எல்லாத்தையும் நிறைய வச்சு அந்த பார்க்கை மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன் என் சொந்த காசுல. என் சொந்த காசு என்ன? ஆமா, ஞானதான மையத்துல வர காசுல, சொந்த காசுல என் மனைவி சொல்லலாம் அடகு வச்சு வித்து, கரெக்டா என் சொந்த கம்பெனியை வித்து அதுல இருந்து வந்த காசை 2.5 வருஷம் செஞ்சிருக்கிறேன். என்ன பொதுப்பணி செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சாப்பாடு போடுறேன், கரெக்டா எல்லாருக்கும் உதவி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ரோடு 3 லட்ச ரூபா கொடுத்து நான் தான் போட்டேன். இது என்ன பொதுப்பணி செய்யணும்? இதுக்கப்புறம் ஒரு தனி மனிதனால இவ்வளவு செய்ய முடியுதுன்னா நான் வந்து அரசியல் வந்தேன்னா என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு தனி மனிதன் தானே, போராட்டம் தானே. ஏன் இப்ப கலைஞர் அவர்கள், திரு கலைஞர், இறந்து போன கலைஞர் அவர்கள் வந்து தனி மனிதன் தானே. அவர் எங்கிருந்து வந்தாரு, எப்படி செஞ்சாரு? இப்ப அவர் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாரு தானே இல்லையா? இப்ப திரு ஜெயலலிதா அவர்கள் எங்க அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்களே, சாப்பாடு போட்ட தெய்வம் தானே அது. ஆமா. இப்போ நீங்க இந்த மாசம் வந்துட்டீங்கல்ல, அடுத்த மாசம் மீடியால என்னை பத்தி எப்படி இருந்தாலும் பாப்புலரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அடுத்த மாசம் வந்து இந்த கேள்வி கேளுங்க. 234 தொகுதியிலையும் போய் கலையரசனா யாரு, இவர் தமிழ்நாட்டுல இவர் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு, இவர் கொள்கைனா என்ன, வளர்ச்சி கட்சினா என்ன, வளர்ச்சி கொள்கைலாம் என்ன, அது என்ன செய்ய வந்துச்சு, என்ன சொல்ல வந்துச்சுன்றது உங்களுக்கு போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் பேட்டியாகவும் ஆகிப்போச்சு. இப்ப ஏன்னா நம்ம முன்னாடி வராதால கொஞ்சம் பேட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த மீடியாவை இப்ப எதுக்கு நான் எடுக்க சொன்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப எடுத்து நீங்களே கட் பண்ணி என்னென்ன விஜய் பத்தி பேசிக்கிறேன், ரஜினி சார் பத்தி, கமலஹாசன் சார் பத்தி என்ன பேசியிருக்கேன், சீமான் சாரை பத்தினா, திருமாவளவனை பத்தி பேசியிருக்கேன், அவர் புரட்சிபாதி அண்ணன் ஜெகன்மோகன் அண்ணனை பத்தி பேசியிருக்கேன், நான் ஜேஜே அம்மா அவர்களை பத்தி பேசியிருக்கிறேன், எடப்பாடி அவர்களை பத்தி பேசியிருக்கேன், நெக்ஸ்ட் ஸ்டாலின் அண்ணன். அதுக்கப்புறம் யாரை பத்தி பேசணுங்க சொல்லுங்க, பேசலாம். எல்லாரும் பேசுறீங்க, கட் பண்ணி இவரெல்லாம் பத்தி பேசுறேன்னு போடுங்க. போட்டா அடுத்த வாரம் பாப்புலர் ஆயிடும்னா இல்லைன்னு பாருங்க. கமல் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல ஆரம்பிச்சு ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகுங்க. அவரும் இப்ப போய் டிஎம்கே சேர்ந்துட்டு எம்பி ஆக போறான்னு, என்ன ராஜ்யசபா எம்பி, ஆமா லோக்சபா ராஜ்யசபா எம்பி ஆக போறான்னு முடிவு கொண்டாரு. இல்ல நான் இல்ல நான் ஆமா இல்ல நான் என்ன கேக்குறேன், இது வரைக்கும் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனவங்களா யார் யார் பெரிய பெரிய ஆக்டரா? நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு தெரிஞ்ச காமராஜர், எனக்கு தெரிஞ்ச அறிஞர் அண்ணா, கலைஞர், கரெக்டா. அதுக்கப்புறம் வேற யாரு? ஜேஜே அவர்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வேற அவங்களாம் பேசிக்ல இருந்தே வந்துட்டாங்களா இல்ல கீழே வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நிலை வந்து அதுக்கப்புறம் வந்தாங்களா? யாருக்காவது பதவி சும்மா வச்சுன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அதுல யார் நீடிச்சாங்களோ அவங்க உழைச்சி வந்தாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கும் தலைவி அம்மா அவர்கள், ஜேஜே அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க தான் சீஃப் மினிஸ்டர். ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களால இறந்து போயிட்டாங்க. ஓகே, அதனால அவங்களால இல்லை. கலைஞர் இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அவர் வயது முதிவு காரணமாக அவர் இறந்துட்டார். ஓகே, நான் அவர்களெலாம் மதிக்கிறேன். அவங்களாம் இல்லைன்னா நம்ம இல்லை. சும்மா திராவிடர் கட்சியை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடாது. திராவிடர் கட்சி செஞ்சதெல்லாம் தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட்டே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பேடியிலே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், கட்சி சார்பாக வந்து திராவிடர் கட்சிகள்லாம் எவ்வளோ வளர்த்துச்சிங்க நம்மளை, கரெக்டாக. சமுதாய கட்டமைப்பில் நம்ம வளர்ந்து நிற்கிறோம் சவுத் சைடில் அப்படின்னா அவங்க தான் காரணம். இருங்க முடிச்சிடுறேன். அவங்க தான் காரணம் இங்கே. அதனால அவங்கள போய் நம்ம எதிர்க்கிறது வேலை கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்களோ சரியா செஞ்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது செஞ்சாங்க. நான் என்ன செய்ய வந்திருக்கேன்னா, நான் எனக்கு தெரியாத செஞ்சே வந்திருக்கேன். என்ன தெரியுதோ அதை செய்ய வந்திருக்கிறேன். அதை விட்டுட்டு அவங்கள போய் குறை சொல்லி அவங்கள என்ன குறை சொல்ல வேண்டியிருக்குதுன்னு கேட்குறேன். தேமுதிக அவர் விஜயகாந்த் சார் பண்ணலையா? அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாரு, அவர் பேசலையா சட்டசபையில? அவர் எந்த அளவுக்கு பேசினாருன்னு தெரியுமா?
அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் சாப்பாடு போடுறீங்களா? சாப்பாடு போடுறாங்களே, எத்தனையோ பசங்க எத்தனையோ ஆளுங்க சாப்பிட்டு வயிறாடுறாங்களே, நல்லா தானே இருக்கணும்னு சொல்றாங்க. இப்பயும் சொல்றேன், அவர் கேப்டன் சார் நல்லா தான் இருக்கணும், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை? ஏன் யாரும் செய்யக்கூடாதா? சார் இல்ல சார், கலைஞர் தான் செய்யணும் சார், அவங்க குடும்பம் தான் செய்யணும். என்ன பிரச்சனை? கேப்டன் சார் குடும்பமும் செய்யட்டும்னு. ஏன் அவர் பாட்டாளி கட்சியில் ராமதாஸ் செய்யலையா? அவர் அன்புமணி ராமதாஸ் செய்யலையா? என்ன செஞ்சிருக்காரு? அவர் அன்புமணி ராமதாஸ் எம்பியா இருக்கும்போது என்னென்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியாதா? கரெக்டா? என்ன ஸ்டெப் எடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆமா, அப்ப அவங்க எல்லாம் செஞ்சுதானே இருக்கிறாங்க. அவங்கள ஒரு தடவை ஆட்சி அமைக்க வழி செய்யுங்கன்னே சொல்றேன் நான். ஆட்சி உட்கார வச்சு பார்த்தாலும் தெரியும். ஏங்க மறுபடியும் ஜாதியை பத்தி பேசுங்க. அவர் என்ன ஜாதி கட்சியில இருக்காரு? அவர் எல்லாம் பொதுவான ஆள் தான் சொல்றாரு. அது இருக்கட்டுங்க. பாட்டாளினா யாரு? யார் பாட்டாளி? வன்னியர்னா யாரு? பாட்டாளினா யாரு? அப்படி நீங்க நினைச்சீங்க. உழைக்கிறவங்க பாட்டாளி. யார் உழைக்கிறோம்? சரி, மாத்திட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஓட்டு போட வேண்டியதானே? அவனை மாத்திட்டாங்க, வன்னியர் விட்டு பாட்டாளி ஆகிட்டாங்க, மாத்த வேண்டியதானே? ஓட்டு போடணும். பாட்டாளி நான் உழைக்கல, நீங்க உழைக்கலையா? நீங்க பாட்டாளி இல்லையா? நான் பாட்டாளி இல்லையா? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், முன்னாடியே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, என் வீட்டை பாதுகாக்கிறது என் வேலை தானே. கரெக்டா? என் மதம்னு ஒண்ணு பிறந்துட்டேன், ஜாதின்னு ஒண்ணு பிறந்துட்டேன், அதை பாதுகாக்கிறது என் வேலை தானே. அதுல யாரும் குட்ட குழப்ப கூடாதுன்றது வேலை தானே. அவங்க அவங்க ஜாதியோ அவங்க மதத்தையோ பாதுகாக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு கேட்கிறேன். தப்பு பண்ணா சட்டத்தின்படி எல்லாருக்கும் தண்டனை உண்டு தானே. யாரோ எந்த ஜாதியா இருந்தாலும் என்ன மதமா இருந்தாலும் அவங்க ஜாதி கட்சி வச்சு கூட நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குது? அப்படியா? யார் சொன்னது தம்பி? ஏங்க பாரதிய ஜனதா எதை வச்சு வாழ்ந்தாங்க? சென்ட்ரல்ல ஆட்சி பிடிச்சிட்டாங்க, அப்புறம் எதை வச்சு வாழ்ந்தாங்க அவங்க சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் எங்கேயுமே காணும். நான் காங்கிரஸ் இருந்தாலும் நான் காங்கிரஸ் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க இருக்குது காமிங்க. அப்புறம் எதை நீங்க என்ன வரல போலன்றீங்க? எல்லாம் போய் தான் இருக்காங்க, எல்லாம் வருவாங்க போவாங்க. நோக்கம் சரியா இருந்தாங்கன்னா வந்தது நிலையா நிற்கும். நோக்கம் சரியில்லைன்னா, ஏன் சார் அவர் சீஃப் மினிஸ்டர் எப்போ பதவியை தவிர திரு நரேந்திர பாய் மோடி இன்னைக்கு வரைக்கும் பதவியில் தானே இருக்கிறாரு. குஜராத்தில் எவ்வளவு நாள் ஆண்டாரு? நான் குஜராத் போயிட்டு வந்தேன், இப்ப சூரத்துக்கு போயிட்டு வந்தேன். எப்படி வளர்ச்சி இருக்கு தெரியுமா? நதிகள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கூவம் தண்ணி எடுத்து குடிக்கலாம். கூவம் குப்பை